ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டைல். இது ஒரு ஜாம்பி மூவி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல பிளாஷ்பேக்கும் பிரசன்ட்ல நடக்கிறதும் கலந்து கலந்து தான் வரும். அதனால நீங்க ஒன்னும் குழம்ப வேண்டாம், நான் தெளிவாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கடைசியா நெஞ்சையே உருக்குற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். நீங்க எதிர்கூட பார்த்திருக்க மாட்டீங்க. வாங்க அப்படியே படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாங்க. ஹீரோயின் தான் கார் எடுத்துட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல போயிட்டு இருக்கா. அப்படி போறப்ப வழியில இருக்கிற வண்டியில எல்லாம் ஏதோ போய் செக் பண்றா. என்னன்னு பார்த்தா பெட்ரோல் இருக்கா, ஃபுட் இருக்கான்னு பாக்குறா போல. இல்லன்னவும் கார் எடுத்துட்டு மறுபடியும் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப நடுவுல ஒரு கேஸ் ஸ்டேஷனை பாக்குறா. அங்க இங்கன்னு டெட் பாடிஸ் கொடூரமா இறந்து கிடக்குறதையும் அப்பப்ப பாக்குறா. அப்புறம் வண்டியை கேஸ் ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணவ மெதுவா கன்னை எடுத்துட்டு வாட்ச் பண்ணிட்டே கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறா. அங்கேயும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு சேர் மட்டும் தான் இருக்கு. சோ அந்த சேர்ல உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்ப சீலிங்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. இவளும் என்னன்னு பாக்குறா. பட் அது ஏதோ அனிமல் சவுண்ட் மாதிரி இருக்கு. அங்க இருந்து ஓடி போய் காரை எடுத்துட்டு கிளம்புறா. அப்ப போயிட்டு இருக்கிறப்ப வயர்லெஸ் போன் மூலமா டீமுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ஜாம்பி சீலிங்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதை ஏதாச்சும் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றா. அந்த சைட்ல போன்ல இருக்கிறவன் ஹீரோயின்ட்டு அது நம்மளோட வேலை இல்ல, நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா எடுத்தியான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல எனக்கு எதுவும் கிடைக்கல. அப்புறம் நான் இது மாதிரி ஒரு பிளேஸ்ல ஷார்ட் கட் எடுத்து போறேன்னு சொல்லிட்டு அவரும் ஷார்ட் கட்ல போறா. ஹீரோயினோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி டிராவல் பண்ணி வழியில ஏதாச்சும் ஃபுட், பெட்ரோல், அப்புறம் வாழ்றதுக்கு தேவையான வேற ஏதாச்சும் பொருட்கள் இருக்கான்னு தேடி எடுத்துட்டு போறதுதான். ஏன் இவ இப்படி பண்றானா, ஏதோ ஒரு கெமிக்கல் பிளாஸ்ட் ஆகி மனுஷங்க ஜாம்பியா மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. இதுல தப்பிச்ச கொஞ்சம் மனுஷங்களும் சேஃபான பிளேஸ்ல கேம்ப் போட்டு தங்கி இருக்காங்க. அது மாதிரி கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு வாழ்றதுக்கு தேவையான திங்ஸ், சாப்பாடெல்லாம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் ஹீரோயின் டீம்ல இருக்கிறவங்களும் ஹீரோயினும் இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டு இருந்த ஹீரோயின் ஒரு கேரவனை பார்த்து வண்டியை ஸ்டாப் பண்றா. அப்புறம் அவ வச்சிருந்த போட்டோவை பத்திரமா வச்சுட்டு காரை விட்டு இறங்கி கன்னை வச்சுக்கிட்டு அந்த கேரவனுக்கு போறா. அந்த கேரவன்ல ஒரே ரத்தமா வேற இருக்கு. இவளும் மெதுவா முன்னாடி போய் பாக்குறா. அங்க ஒரு ஆளு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஜாம்பி தான் இவரை அட்டாக் பண்ணிருக்கு போல. சோ ஹீரோயின் அவர்கிட்ட அந்த ஜாம்பி எங்கன்னு கேட்க அவரும் அந்த கேரவன்ல தான் அடைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஓகே, சாப்பாடெல்லாம் இருக்கான்னு ஹீரோயின் கேட்க அவரும் அதெல்லாம் நிறையவே உள்ள இருக்குமா, நீ எடுத்துக்கோ, அதுக்கு முன்னாடி என்னைய தயவு செஞ்சு சுட்டு கொன்னுடுமா ப்ளீஸ்னு கெஞ்சுறாரு. அதுக்கு ஹீரோயினும் நீ வயிற்றுல இருந்து கையை எடு, பிளட் ப்ளீட் ஆகி செத்துடுவ, உனக்காக புல்லட்லாம் வேஸ்ட் ஆக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அவ கேரவன்குள்ள போய் அந்த ஜாம்பியை சுட்டுட்டு கீழே வந்தா அங்க அவரு ஹீரோயின் சொன்ன மாதிரியே செஞ்சிருப்பாரு போல இறந்து போயிருக்காரு. அவரோட ட்ரெஸ் பாக்கெட்ல போய் ஏதாச்சும் தேருமான்னு பார்த்துட்டு அதையும் எடுத்துட்டு அப்புறம் எல்லா ஃபுட்ஸையும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே அவ வச்சிருந்தால ஒரு போட்டோ அது திடீர்னு காத்துல பறந்து போக இவளும் டக்குன்னு போட்டோ பறந்து போறத பார்க்க வண்டி அப்படியே தடுமாறி உருண்டு போய் கவிழ்ந்துருது. அங்க கட் பண்ணா பிளாஷ்பேக் தான் ஒரு ஆர்ட் கேலரிய காட்டுறாங்க. இங்கதான் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ மீட் பண்ணிருப்பாரு. இந்த கேலரிய நடத்துறதே ஹீரோ தான். ஹீரோயின் ஒரு ஆர்ட்டை பார்த்துட்டு இருக்க. அங்க ஹீரோ வந்து உங்களுக்கு பேக்கன் பிடிக்குமான்னு கேக்குறான். ஹீரோயினும் எனக்கு பேக்கன்லாம் பிடிக்காதுப்பா, நான் ஒரு வெஜிடேரியன்னு சொல்றா. ஹீரோ நீங்க ஒன்னும் ஜோக் பண்ணலையேன்னு கேட்க ஹீரோயின் முறைக்கிறா. அப்ப ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இவளுக்கு ஆர்ட் பத்தி எதுவும் தெரியலன்னு. சோ பேக்கன்னா இந்த ஆர்ட்டை பெயிண்ட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இது என்னோட கேலரி தான், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவளும் வெளியில நல்லா மழை பெய்யுது, எனக்கு மழைனா சுத்தமா பிடிக்காது, அதான் உள்ள வந்தேன்னு சொல்றா. உடனே ஹீரோ தேங்க் காட் இன்னைக்கு இந்த மலையை வர வச்சதுக்கு. ஆமா, உங்களுக்கு காட் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்க அவளும் இல்லன்னு சொல்றா. இப்ப ஹீரோவும் எனக்கு இருக்கே, ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ண இன்னைக்கு மலையை வர வச்சு மீட் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்ல அவளும் நான் கிளம்ப போறேன்னு கிளம்புறா. இப்ப வெளியில நல்லா மழை பெய்யுது, இடி வர இடிக்கிற சவுண்ட் கேக்குது. அப்ப கூட ஹீரோ நீ இன்னைக்கு என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட, மழை செமையா பெய்யுது, சோ நீ இங்கதான் இருந்தாகணும்னு சொல்றான். ஹீரோயினும் மழை பெய்யறனால சரின்னு இங்கே இருக்கா. ஹீரோ
ஹீரோ அங்க இருக்கிற ஆர்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் பேகன் வரைஞ்ச ஒரு ஆர்ட்டை காட்டி இது ரொம்ப அசிங்கமா இருக்குல்லன்னு கேட்க அவளும் ஆமா மான்ஸ்டர் மாதிரி இருக்கு பாக்கன்னு சொல்றா. உடனே இவனும் நீ மேலோட்டமா பாக்குறனாலதான் அது அசிங்கமா இருக்கு, இதுல தான் பேகன் ஒரு மேஜிக்கே பண்ணிருக்காரு, நீ இன்னும் பக்கத்துல வந்து இந்த ஆர்ட்டை கவனிச்சு உத்து பாரு, இதோட உண்மையான அழகு தெரியும்னு சொல்றான். இவளும் பக்கத்துல போய் பாக்குற. அப்பதான் அவளுக்கும் இந்த ஆர்ட்ல இருக்கிற அழகு என்னன்னு தெரியுது. அப்பதான் ஹீரோ சொல்றான் இதுல பேகன் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா எதுனாலும் வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ண கூடாது, அதுக்குள்ள போய் பார்த்தாதான் அதோட உண்மையான அழகு என்னன்னு தெரியும், அது மனுஷனா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரின்னு சொல்றான். இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கண் முழிச்ச அவ அந்த கார் கவுந்துச்சுல அதுல தான் மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ கால் வர ஸ்டேரிங்ல நல்லா மாட்டிக்கிச்சு போல அவளால எடுக்க முடியல. பத்தாததுக்கு இந்த கன்னு வேற தள்ளி போய் விழுந்திருக்கு. சோ அந்த கன்னை அங்க இருக்கிற ஒரு நீளமான கம்பியை வச்சு எடுக்க ட்ரை பண்ற அவளால முடியல. ஒரு பக்கம் ரொம்ப பெயின் வேற அதிகமா இருக்கு போல. சோ வேற என்ன பண்ணன்னு யோசிக்கிறா. இப்ப மறுபடியும் ஹீரோயின் பிளாஷ்பேக்க தான் நினைக்கிறா. மழை ஸ்டாப் ஆயிடுச்சு போல. சோ ஹீரோயின்ட்ட பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். ஹீரோட வீட்டுக்கு தான் ரெண்டு பேருமே போறாங்க. ஹீரோட வீடு ரொம்ப பெருசா இருக்கு. அத பார்த்து ஆச்சரியப்படுறா. அங்க நிறைய ஆர்ட்ஸையும் வித்தியாசமான திங்ஸையும் பாக்குறா. அப்ப ஹீரோ அவளுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அழகான கான்வர்சேஷன் நடக்குது. ஹீரோ தன்னை பத்தின விஷயங்கள் எல்லாமே அவள்கிட்ட ஷேர் பண்றான். ஹீரோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க போல. அவன் தனியா தான் இருக்கான். தனிமை எவ்வளவு கொடுமையானது தெரியுமான்னு சொல்லி அவகிட்ட பெயின் எல்லாத்தையும் சொல்றான். சரி உன்னை பத்தி சொல்லின்னு ஹீரோயின்ட்ட கேட்க அவளும் சொல்ல தயங்குறா, அன்கம்ஃபர்ட் ஆகுறா. சோ அவன்கிட்ட டைம் ஆயிடுச்சு, நான் உடனே இங்க இருந்து போகணும்னு கிளம்பிடுறா. அப்படி கிளம்பி போறப்ப ஹீரோ பின்னாடியே போய் குறைஞ்சது உன் பேரையாச்சும் சொல்லிட்டு போன்னு கேட்க அவளும் என் பேரு ஜூலியட்னு சொல்றா. அவனும் என் பேரு ஜாக்னு சொல்றதோட இந்த பிளாஷ்பேக்கும் முடியுது. இப்ப கார்ல மாட்டி இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றானா ஸ்டீரிங்ல மாட்டி இருக்கிற காலை எடுக்கணும்ல அதை தான் ட்ரை பண்றா. ரொம்பவும் கஷ்டப்பட்டு காலையும் எடுத்துடுறா. பார்த்தா எலும்பு வெளியில வந்திருக்கு. அந்த அளவு காலில அடிபட்டு இருக்கு. கண்டிப்பா இவளால நகர கூட முடியாது. பத்தாததுக்கு வலிக்கவும் வேற செய்து போல அலறிட்டு இருக்கா. நல்லா இருட்டிடுச்சு. இவ்வளவு பெரிய பாலைவனத்துக்கு நடுவுல இருட்டுல ஹீரோயின் கார்ல வசமா மாட்டிக்கிட்டா. இப்ப அப்படியே மறுபடியும் ஹீரோயின் பிளாஷ்பேக்க தான் நினைச்சு பாக்குறா. ஒரு பார்ல உட்காந்துட்டு ஹீரோ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு அங்கிள்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த அங்கிள் கூட வெளியில கிளம்புறா. ஹீரோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போறான். அவ அந்த அங்கிளுக்கு ட்ரக் சேல் பண்றா போல. அங்கிளுக்கு சேல் பண்ணிட்டு அப்படியே நடந்து ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. இங்க வெளியில ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ட்ரக் வாங்கிட்டு அவளோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக போறப்ப ஹீரோ அவளை கூப்பிடுறான். அவளும் வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டு போறா. இவளோட வீடு தான் போல. சோ உள்ள போன உடனே அவனுக்கு டீ எல்லாம் போட்டு தரா. அவனும் இவளோட வீட சுத்தியும் முத்தியும் பாக்குறான். அந்த வீடு ரொம்பவும் இடைஞ்சலா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சோ ஹீரோ டீ குடிச்சிட்டு ஹீரோயின்ட்ட கடைசியா பாக்குறப்ப உன்கிட்ட போன் நம்பர் வாங்க மறந்துட்டேன், அதான் இப்போ உன்னை பார்க்கவும் ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே நீ என்னத்தான் என்கிட்ட எதிர்பார்க்கற சொல்லு, என்கிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்பார்க்கறியன்னு பச்சையா கேக்குறா. ஹீரோவும் எனக்கு உன்கிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும் அவ்வளவுதான்னு சொல்றான். பாத்துட்டியா இதுதான் என்னோட உண்மையான முகம், கேவலமான அபார்ட்மெண்ட், வாசல்ல ரெண்டு பசங்கள்ட்ட கஞ்சா வாங்கி விக்கிறேன், இதுதான் நான், சோ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுன்னு சொல்றா. அவனும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் வந்திருக்கேன்னு சொல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, நீ யார் எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு என்ன பிச்சை போடுறியா, இங்க இருந்து போன்னு சொல்றா. ஹீரோவும் எவ்வளவோ சொல்றான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. பட் ஹீரோயின் அவன் என்ன சொல்றான்னு கூட காதுல வாங்காம அவ பாட்டுக்கு ட்ரக் ஊசி போட போறா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு வேண்டாம் பண்ணாதன்னு சொல்றான். பட் அவ கேக்குற மாதிரி தெரியல, ஊசி போட்டுக்கிறா. ஹீரோவால இத பார்க்க முடியல, ஏத்துக்கவும் முடியல. ஒருவேளை ஹீரோ இவள லவ் பண்றான் போல, அதனால தான் அவ இப்படி பண்றத பார்த்து ஹர்ட் ஆகிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் கார்ல மாட்டி இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. காலில பிளட் ஸ்டாப் பண்ண கட்டெல்லாம் போட்டிருக்கா. அப்புறம் ஒரு சேட்டலைட் வாக்கி டாக்கி ரெடி பண்ணி நான் தான் ஜூலியட் இது மாதிரி ஒரு பிளேஸ்ல மாட்டிக்கிட்டேன், என்னைய காப்பாத்துங்கன்னு பேச அங்க இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோ கத்துறா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் மாட்டிக்கிட்டேன்னு. அப்ப ஒரு சவுண்ட் கேக்குது. பிகாஸ் நைட் ஆயிடுச்சுன்னா ஜாம்பிஸ் எல்லாம் வெளியில வந்து வேட்டையாடுற நேரம் போல. சோ ஹீரோயின் இருக்கிற பிளேஸுக்கு ஒரு ஜாம்பி தான் வந்திருக்கு. ஹீரோயினும் பாத்துடுறா. அப்புறம் வெளியில இருக்கிற கன்னை எப்படியோ எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே ரொம்பவும் அமைதியா சத்தமே போடாம கார்க்குள்ளேயும் இருந்துக்கிறா. அந்த ஜாம்பியும் ஹீரோயின் இருக்கிற பிளேஸ்ல தான் இருக்கு. பட் ஹீரோயின் கார்க்குள்ள இருக்கிறது இதுக்கு தெரியல போல. சோ கிளம்பலான்னு போறப்ப கரெக்டா வாக்கி டாக்கில ஹீரோயின் பேசிருப்பாளையா, அப்பத அதுக்கு இப்பதான் ரிப்ளை வருது, சொல்லுங்க ஜூலியட் எங்க இருக்கீங்கன்னு. இந்த சவுண்ட கேட்டு போன ஜாம்பியா மறுபடியும் காரை நோக்கி வருது.
ஹீரோயினா வாக்கி டாக்கிய கார்க்குள்ள இருந்து வெளியில தூக்கி போட அந்த ஜாம்பியும் அதை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் தூக்கி வீசிடுது. அப்புறம் கார் கிட்ட வந்து காரை தூக்க ட்ரை பண்ணுது. ஹீரோயினும் கன்னை எய்ம் பண்ணிக்கிட்டே மூச்சு கூட விடாம அமைதியா இருக்கா. அப்ப ஏதோ அனிமல் கத்துற சவுண்ட் கேட்கவும் காரை விட்டுட்டு அந்த ஜாம்பி போயிடுது. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் தான். ஹீரோ அவன் வீட்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு இவனும் டோரை ஓபன் பண்ணா ஹீரோயின் தான் மூஞ்சி கிஞ்செல்லாம் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறா. ஹீரோவும் அவளை கை தாங்களா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் பாத் டப்ல வச்சு காயத்தெல்லாம் கிளீன் பண்ணி குளிக்க வைக்கிறான். மனசுல எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டு அவளை படுக்கவும் வைக்கிறான். முதல்ல நீ தூங்கு, எதுனாலும் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினும் வரா. வந்தவ ஹீரோ கிட்ட தேங்க்ஸ், நேத்து நீ என்னை பத்திரமா பாத்துக்கிட்டேன்னு சொல்ல. ஓகே அதெல்லாம் விடு, வந்து சாப்பிட ட்ரை பண்ணுன்னு அவனும் சொல்றான். அவளும் சாப்பிட ட்ரை பண்றா, பட் முடியல. அப்பதான் ஹீரோ சொல்றான், ஒருத்தவங்களுக்கு யாரும் இல்லைன்னா அதோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு நான் இருக்கேன் ஜூலியட், என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறான். அப்ப திடீர்னு இவ அங்கிருந்து போக ட்ரை பண்றா. டோரெல்லாம் ஓபன் பண்றா, முடியல. விண்டோவை ஓபன் பண்றா, அதுவும் முடியல. கத்துறா. ஹீரோ எல்லாத்தையும் பக்கவா க்ளோஸ் பண்ணி இவளை அடைச்சு வச்சுட்டான். இப்படி பண்றனால ஹீரோ சைக்கோன்னு நினைச்சிடாதீங்க. ஹீரோனுக்கு இப்ப ட்ரக் தேவைப்படுது, அதுக்காகத்தான் ஹீரோ இப்படி எல்லாம் பண்றான். அதான் ஹீரோ இவளை வெளியில விடாம அடைச்சு வச்சிருக்கான். எல்லாமே அவளோட நல்லதுக்காகத்தான். அவளும் கத்துறா, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறா, என்னைய விடு விடுன்னு. பட் ஹீரோ நீ என்ன வேணாலும் கத்து உட, ஐ டோன்ட் கேர், எனக்கு நீ இதுல இருந்து வெளியில வரணும் அவ்வளவுதான்னு கட்டி பிடிச்சுக்கிறான். அவ அப்பயும் கத்துறா, என்னைய விடு விடுன்னு. பட் அவன் கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்ல. அவளை சமாதானம் செய்யறான், எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா இருமான்னு. இவ்வளவு நாள் தனியா கஷ்டப்பட்ட இவளுக்கு இந்த ஒரு அரவணைப்பு பிடிக்குது. அவளும் அமைதியா ஆகுறா. அப்படியே பிரசன்ட்ல கார்க்குள்ள இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளும் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறா தப்பிக்கிறதுக்கு. அப்பதான் டார்ச்சும் கிடைக்குது, பட் ஒர்க் ஆகல. ஆனா ரேடியம் லைட் இருக்கு. வாக்கி டாக்கி தூக்கி போட்டால, அது இருந்தா தான் ஹெல்ப்புக்கு யாரையாச்சும் கூப்பிட முடியும்னு அந்த ரேடியம் லைட்டை எடுத்து அந்த வாக்கி டாக்கி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தூக்கி போடுறா. இப்ப கண்ணையும் வச்சுக்கிட்டு மெதுவா நொண்டிக்கிட்டே போய் அந்த வாக்கி டாக்கியை எடுத்து வச்சுக்கிறா. அப்ப ஜாம்பியோட சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. சோ ஹீரோயின் என்ன பண்றானா ரேடியம் லைட்டை அங்க இங்கன்னு தூக்கி போட்டு அந்த ஜாம்பி எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்றா. அப்படி பண்றப்ப அது காருக்கு மேல இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அதை பார்த்து ஷூட் பண்ணிட்டு கார்க்குள்ள போயிடுறா. இவளும் கன்னை எய்ம் பண்ணி ரெடியா இருக்கா, ஜாம்பி வரும் சுற்றலான்னு. அது காருக்கு மேல நின்னுட்டு இருக்கு இல்லையா. சோ இவளுக்கு பின்னாடி ஒரு விண்டோ இருக்கும், அதை எடுத்துட்டு அவளை பிடிச்சு இழுக்குது. இவளும் என்ன பண்றானா காரை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலரேட்டரை கொடுக்க, அது கார் மேல தானே இருக்கு. சோ ஹீரோயின் ஆக்சிலரேட்டரை கொடுக்கவும் அது பயந்துட்டு விட்டுருது. அப்புறம் அந்த ஜாம்பி காரை சுத்தி ஓடுது. ஹீரோயினும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த ஜாம்பி காருக்குள்ளேயே ஹீரோயினுக்கு பின்னாடி மெதுவா வர, இவளும் என்னடான்னு பார்த்தா அந்த ஜாம்பி இவ பக்கத்துல வந்துருது. உடனே இவளும் ஷூட் பண்ண அது காரை விட்டு போயிடுது. இவளும் செம்ம பயத்துல இருக்கா. அந்த வாக்கி டாக்கிய சரி பண்ணி ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்குறா. இவளுக்கு கையெல்லாம் வேற நடுங்குது. அதனால கொஞ்சோண்டு இருக்கிற சரக்கையும் அடிச்சு தூக்கி போட்டுடுறா. அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறா. அதுலயும் ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள சில பேர் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஹீரோயினும் ஒரு மாதிரி கஷ்டத்திலே இருக்கா. அது ஏன்னு ஹீரோவுக்கு தெரியல. ஹீரோவும் ஏய் என்னாச்சுன்னு கேட்க இவளும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. சோ ஹீரோவும் உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் விரல வச்சு அவ முகத்தை வருட அவளும் சிரிக்கிறா. பாத்தியா இது எங்க அம்மாவோட டெக்னிக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. சரி வா உள்ள போலான்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறான். இது புது வீடு போல. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா வாழ்றதுக்காக தான் இந்த வீட்டை ஹீரோ வாங்கியிருக்கான். அப்படியே வீட ஹீரோயின்ட்ட சுத்தி காட்டுறான். அவளும் சந்தோஷமா சுத்தி பாக்குறா. அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஏய் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம், அப்புறம் இன்னொன்னு உன்கிட்ட காட்டுறேன், இதுதான் நம்ம குழந்தைங்களோட ரூம். இந்த விண்டோல இருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கு பாருன்னு சொல்றான். ஹீரோயினும் குழந்தையா நமக்கா ஜோக் பண்ணாதன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, அவனும் நீ லைஃப்னா என்ன நினைச்சிட்டு இருக்க, நம்ம லைஃப ஃபுல்லா ஆக்குறதே இந்த குழந்தைங்க தான். நீயும் நானும் தனிமையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம மட்டும் குழந்தைங்களை பெத்துக்கிட்டா நம்மள சுத்தி ஹாப்பினஸ் மட்டும் தான் இருக்கும். நீயும் நானும் நம்ம குழந்தைங்களை நல்லா பாத்துக்கலான்னு சொல்ல, ஹீரோயினும் நீ நல்லா பாத்துப்ப, பட் நான் என்னால அவங்கள பாத்துக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்றா. ஹீரோவோ ஏன் இப்படி பயப்படுற, பயப்படாத, நீ என்ன லவ் பண்றீல, அப்புறம் என்ன, ஓகே நீ இப்பயாச்சும் எனக்கு லவ் யூ சொல்றியா,
ப்ளீஸ். நானும் எவ்வளவு நாள் தான் அந்த வேர்டுக்காக வெயிட் பண்றேன்னு தெரியுமான்னு கேட்க அவ சொல்லவே மாட்றா. ஆனா 2 பேரும் லவ் பண்ண மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பதான் இவ ஹீரோ கிட்ட லவ் யூ சொல்றான்னு பாப்போம். இப்ப இங்கே சீன் கட் ஆகி மறுபடியும் பிரசன்ட்ல உள்ள ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வாக்கி டாக்கிய ரெடி பண்ணிட்டா போல. இது மாதிரி அதுல அவங்க டீமோட ஹெட் கிட்ட பேசுறா. இது மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆகி நான் மாட்டிக்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்களும் நீ எங்க இருக்க ஜூலியட்னு கேட்க இவளுக்கு எங்க இருக்கோன்னே தெரியல போல. சோ அவ இருக்கிற இடத்த அறகுறையா சொல்ல அந்த சைடுல இருக்கிற ஹெட்டும் ஹீரோயின் கிட்ட சரி நீ எதுவும் பதட்டப்படாத, கார்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை தேடி கண்டுபிடி. அது உன்னோட லொகேஷனை காட்டுற டிவைஸ். அதை ஓபன் பண்ணினா அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதுபடி ஃபாலோ பண்ணா நீ எங்க இருக்கிறன்ற லொகேஷன் எங்களுக்கு கிடைக்கும், நாங்க வந்துடுவோம்னு சொல்ல ஹீரோயினும் எப்படியும் அந்த பாக்ஸை தேடி கண்டுபிடிச்சு ஓபன் பண்றா. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இத பாக்குறப்ப ஹீரோயினுக்கு மறுபடியும் ஹீரோ ஞாபகம் தான் வருது. அதுல ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கன்னு கேக்குறா. ஹீரோவும் நான் உன்கிட்ட 1 மில்லியன் தடவை சொல்லிட்டேன்னு சொல்ல அவ மறுபடியும் சொல்லுங்கன்னு கேக்குறா. அவனும் எனக்கு உன்னோட காலு, அப்புறம் உன்னோட முகம், அப்புறம் நீ எனக்கு இதை சமைங்க அதை சமைங்கன்னு ஆர்டர் போடுறப்ப, ஏன் நீ கோவப்படுறப்ப கூட எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதை விட நீ சிரிக்கிறப்ப எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா, இது மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போலான்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, இதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லு ப்ளீஸ்னு கேட்க அது ஒரு பிரெக்னன்சி கிட், அதுல பாசிட்டிவ்னு இருக்கிறத பார்த்து ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அப்படியே அவளை கட்டி பிடிக்கிறதோட பிளாஷ்பேக்கும் முடியுது. இப்ப எப்படியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சு அந்த லொகேஷன் டிவைஸையும் ஆன் பண்ணிடுறா. அப்ப இந்த ஜாம்பி இவளே சுத்தி சுத்தி கார்க்குள்ள வர ட்ரை பண்ணுது அந்த உடைஞ்ச விண்டோ வழியா. பட் அவ அட்டை மாதிரி இருக்கிற ஒரு உட்டையும் எடுத்து விண்டோவை க்ளோஸ் பண்ணி காலையும் வச்சுக்கிறா. அது அப்பயும் அந்த விண்டோல இருக்கிற ஒரு சின்ன கேப் வழியா கையை விட்டு உள்ள வர ட்ரை பண்ண ஹீரோயின் காலை வச்சு அதை கையவே மிதிக்கிறா. அப்ப அவ இன்னொரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறா. அப்ப அவளுக்கு நார்மல் டெலிவரி நடந்துட்டு இருக்கு போல ரொம்ப கஷ்டப்படுறா. எப்படியோ குழந்தையும் பெத்துடுறா. பட் குழந்தை அழ மாட்டேங்குது. பார்த்தா குழந்தை இறந்து பறந்திருக்கு போல. சோ ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஹீரோயினும் இதுல இருந்து வெளியில வர மாதிரியே தெரியல. குழந்தைக்காக அவங்க வீட்டுல ஒரு ரூம் கட்டிருப்பாங்க இல்லையா, அங்க உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்றான். அவளை கட்டி பிடிச்சு சமாதானமும் செய்யறான். அப்படியே இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கா டீமோட ஹெட் கிட்ட. அவங்களும் லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இவளும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ண ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றா. அவங்களும் டார்ச் இருக்குல்ல அதை யூஸ் பண்ண அது மேல அடின்னு சொல்ல இவ அது உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ கண்ணாடி உடையிற சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு ஹீரோயின் திரும்பி பாக்குறா. அது காரோட விண்ட்ஷீல்டு மிரர் இருக்கு இல்லையா, அதத்தான் இந்த ஜாம்பி உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுது. ஹீரோயின் உடனே ஹெட்லைட்டை ஆன் பண்ணிடுறா. அதுவும் போயிடுது. அப்புறம் மறுபடியும் வந்து வாக்கி டாக்கில பேசுறத கண்டினியூ பண்றா. சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ண முடியும்னு கேக்குறா. டீமோட ஹெட்டும் ஹீரோயின்ட்ட உங்களை காப்பாத்த வரேன்னு சொன்ன டீமை கேன்சல் பண்ணிட்டாங்க. காலையிலனா உங்களை காப்பாத்துறதுக்காக வருவாங்க. ஏன்னா நைட்டு தான் ஜாம்பிஸ் வெளியில வரும். அதனால வரவங்களுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படும். கண்டிப்பா எல்லா ரூல்ஸையும் தாண்டி ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக எல்லாரோட உயிரிலையும் விளையாட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயின் கேவலமா திட்டுறா. போடா நீங்களும் உங்க ரூல்ஸும், நான் மட்டும் காலையில வர உயிரோட இருந்தா உங்க சாவி என் கையில தாண்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க சாரி ஜூலியட்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். ஹீரோயின் கத்துறா, டே பேசுங்கடா, என்னைய காப்பாத்துங்கடா யாராச்சும்னு. பட் வாக்கி டாக்கி தான் கட் பண்ணிட்டாங்களே, என்ன பண்றது, ரொம்பவும் கஷ்டப்படுறா. அப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்க தான் நினைச்சு பாக்குறா. ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ இப்ப நான் என்னதான் செய்யணும், நீ இத நினைச்சு அழுதுட்டே இருந்தா நான் என்ன பண்றது, எனக்கு உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, எனக்கும் நம்ம குழந்தை இறந்ததை நினைச்சு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதை விட்டு நம்ம வெளியில வரணும். ஆனா அவளோ இது எல்லாத்துக்கும் நீ தான் ரீசன், நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன், நீ தான் என்னைய வற்புறுத்தி குழந்தை பெத்துக்க வச்சுட்ட, இப்ப பாத்தியா எவ்வளவு கஷ்டம், இது எல்லாமே ஒன்னாலதான்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப ஹர்ட் ஆயிடுறான். எதுவுமே பேசாம அமைதியா காரை விட்டு வெளியில போயிடுறான். ஹீரோயினும் காரை விட்டு வெளியில வந்து எங்க போற நில்லுன்னு சொல்றா. இதுக்கு மேல அவனாலயும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல வார்த்தையை விட்டுடுறான். ஆமா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா, நீ தான் எல்லாமே உன் பின்னாடியே சுத்தி வந்தேன்ல, ஆனா நீ ஈஸியா சொல்லிட்டு நம்ம குழந்தை இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு, ஆனா உண்மையான காரணம் நான் கிடையாது, நீ தான், நீ போட்ட போதை ஊசி தான் குழந்தை இறந்ததுக்கு காரணம், இதுக்கு மேல எனக்கு உன்னைய சமாதானம் செய்ய தெரியல, கொஞ்ச நேரம் என்னைய தனியா விடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் இவன் இப்படி பேசிட்டான் இல்லையா, சோ ஹீரோயின் இனிமேல் நீ எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிடுறா. அதோட சீனும் கட் ஆகுது. மறுபடியும்
மறுபடியும் பிரசன்ட்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ரொம்ப கஷ்டப்படுறா ஹீரோவை நினைச்சு. அப்ப திடீர்னு ஏதோ வண்டி வர சவுண்ட் கேக்குதாங்க. உடனே ஹீரோயின் ஹாரன் அடிக்கிறா. அப்ப அந்த வண்டி ஹீரோயின் இருக்கிற பிளேஸுக்கு வந்து நிக்குது. ஹீரோயின் ஹெல்ப்னு கத்துறத கேட்டு அந்த வண்டியில இருந்து ஒருத்தங்க இறங்கி வந்து ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயினும் காலால எட்டி உதச்சிட்டு இருக்கா. அப்ப இந்த ஜாம்பி வந்து அவனை கார்ல இருந்து வெளியில இழுத்து தலைய ஒரே நசுக்கா நசுக்கி அவனை கொன்னுடுது. அவன் ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபுட்டையும் பெட்ரோலையும் திருடுறதுக்காக தான் வந்திருப்பான். இவனை ஜாம்பி கொல்றத பார்த்து அவன் வந்த வண்டியில இன்னொருத்தனும் இருப்பான் போல. இத பார்த்து அவன் பயந்து வண்டியை எடுத்துட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் ரொம்பவும் பயந்து போய் இருக்கிறான்றது நல்லாவே தெரியுது. அப்பதான் மறுபடியும் பழச நினைச்சு பாக்குறா. ஒரு கடையில உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோட்ட இருந்து கால் கூட வருது. பட் அவ கட் பண்ணி விடுறா. ஏன்னா அவளுக்கு லவ்வையும் தாண்டி அவ்வளோ ஈகோ இருக்கு. அப்ப அங்க டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஏரியால கெமிக்கல் பிளாஸ்ட் ஆகி பரவி இருக்குதுன்னு. இந்த கெமிக்கல்னாலதான் மனுஷங்க எல்லாரும் ஜாம்பிஸ் ஆயிருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரே பயம் ஆயிடுது. ஏன்னா அங்கதான் ஹீரோவும் இருக்காரு போல. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. உடனே ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடுறா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் நினைச்ச மாதிரி தான் ஹீரோவும் அந்த கெமிக்கல்னால பாதிக்கப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அவனோட சுவாச குழாய்ல கெமிக்கலால பாதிச்சிருக்கு. சோ ஹீரோவால பேச முடியாத டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் இப்ப டாக்டர்ட்ட பர்மிஷன் கேட்டு ஹீரோவை உள்ள போய் பாக்குறா. ஹீரோவை சுத்தி பிளாஸ்டிக் கவரால ஸ்கிரீன் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட்ட போய் உனக்கு ஞாபகம் இருக்கா ஜாக், நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா சரியாயிடுவ, எனக்கு நீ வேணும்னு அழுதுகிட்டே சொல்றா. அப்ப ஹீரோ எந்திரிச்சிடுறா. அவ அழுறத பார்த்துட்டு எப்பவுமே அவங்க அம்மா சொல்லி கொடுத்த டெக்னிக்க ஹீரோயின் சோகத்துல இருந்தா சிரிக்க வைக்கிறதுக்கு செய்வான் இல்லையா, அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் மேலேயே ஹீரோயினோட முகத்தை வருடி விடுறான். ஏன்னா ஹீரோயின் சோகத்துல இருக்காளையா அதனால. அப்புறம் பக்கத்துல ஒரு ஸ்லேட் இருக்கும். அதை எடுத்து ஐ லவ் யூன்னு ஹீரோயின்ட்ட எழுதி காட்டுறான். இவளும் நான் இருக்கேன் உனக்காக, எப்பவும் இனிமேல் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல அவன் ப்ராமிஸ் பண்ண சொல்லி கேக்குறான். அப்படி அங்க சீன் கட் ஆக இங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ கண்ணை வச்சு சுட்டுட்டு செத்தரலான்னு அவ கழுத்துல கண்ணை வச்சு சுட்டுக்க போறா. பட் அவளால முடியல. சோ சுடப்போன கண்ணையும் எடுத்துடுறா. இன்னைக்கு நம்மளா ஜாம்பியான்னு பாத்துடலான்னு தைரியத்தை வர வச்சுட்டு கார்ல இருக்கிற ஃபயர் ஸ்டிக்கையும் பெட்ரோல் டேங்கையும் எடுத்துட்டு வெளியில வரா. ஒரு பிளேஸ்ல பெட்ரோல் கேனை வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் பெட்ரோலையும் ஊத்திட்டு ஃபயர் ஸ்டிக்க பத்த வச்சுட்டு ஜாம்பியை தேடுறா. அதுவும் இவ பக்கத்துல வருது. கரெக்டா ஜாம்பி பெட்ரோல் கேன் பக்கத்துல வரவும் இவ கேனை ஷூட் பண்ண அது பிளாஸ்ட் ஆயிடுது. ஆனா அந்த ஜாம்பி அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சிருது. அப்புறம் ஹீரோயின் அந்த ஜாம்பிய எங்கன்னு தேடிட்டு இருக்க, அதுவும் காருக்கு மேல இருந்துட்டு இவ முதுகுக்கு பின்னாடி ஒரு மாதிரி கழுத்தை பிடிக்க அப்ப அவ கண்ணு கீழே விழுந்துருது. அவளும் எப்படி போராடி காருக்குள்ள போக அதுவும் இவள கார்ல இருந்து தர தரன்னு வெளியில இழுத்து போட்டுருது. அப்ப அவ பக்கத்துல இந்த ஜாம்பி மெதுவா போக அவ கையில கண்ணு கிடைச்சு கரெக்டா ஜாம்பிய சுட்டுடுறா. அதுவும் கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான், நம்ம தப்பிச்சிட்டோம்னு அவளுக்கு இந்த இடத்துல அழுகுதான் வருது. அப்பதான் மறுபடியும் பழச நினைச்சு பாக்குறா. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் இல்லையா, அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க ஹீரோவை காணோம். அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கத்துறா, எங்க அவரை, நீங்க எல்லாரும் அவர் என்ன செஞ்சீங்கன்னு கோவப்படுறா, அழுகுறா, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறா. அப்படியே இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்க விடியவும் செய்யுது. அப்ப இந்த ஜாம்பி திடீர்னு எந்திரிச்சு மறுபடியும் ஹீரோயின் பக்கத்துல வருது. மெதுவா அவ மேல வந்து அவளை கொல்ல போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனா இல்ல, எப்பவும் ஹீரோயினை சிரிக்க வைக்க முகத்தை வருடி கொடுப்பாரு இல்லையா ஹீரோ, அது மாதிரி இங்க இந்த ஜாம்பி வருடி கொடுக்குது. சோ இந்த இடத்துல ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நமக்கும் தான். ஏன்னா இந்த ஜாம்பியே ஹீரோ தான். இந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலா இருக்கும். இப்ப கடைசியா ஹீரோயின் இன்னொரு பிளாஷ்பேக்கை தான் நினைச்சு பாக்குறா. ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்பவே அவன் வீட்டுக்கு போயிருப்பா. எப்படி அவன் கூட ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பானா, ஹீரோ அந்த கேலரியில வச்சு ஹீரோயின்ட்ட உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், பட் விதின்னு ஒண்ணு இருக்கு, அத நம்புறியான்னு கேக்குறான். அவளும் கொஞ்சமா நம்புறேன், அப்பனா நீயும் நானும் மீட் பண்ணதுக்கு இந்த விதி தான் காரணமான்னு கேக்குறா. ஆமா கண்டிப்பா, இந்த விதி நம்மள மீட் பண்ண வச்சிருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு சொல்றான். அப்ப ஹீரோனும் இங்க இருந்து நான் போயிட்டா என்ன செய்வேன்னு கேட்க,
ஹீரோ இப்பவே எல்லாத்தையும் கேலரியில இருந்து அனுப்பி விட்டுட்டு உன்னை என் கூட கூப்பிட்டு போயிருவேன்னு சொல்றான். அதுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டே ஓ உனக்கு அவ்வளவு தைரியமானு கேக்குறா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணி அங்க வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் எனக்கு இப்ப ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, சோ நான் இப்ப போய் ஆகணும், சோ எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. நாளைக்கு நீங்க இங்க வரலாம், உங்களுக்கு ஃப்ரீ தான். இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா நமக்காக ஒருத்தன் இவ்ளோ பண்றானே, நம்மள எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பான்னு நினைச்சுதான் ஹீரோ கூட வீட்டுக்கு போயிருப்பா. அப்படியே பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த ஜாம்பிய கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ இருக்கிறப்பலாம் அவளுக்கு இவனோட அருமை தெரியல. தன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா ஜாம்பி ஆகி கூட ஹீரோ இவளை தேடி இவளை சுத்தி சுத்தி வந்திருக்கான். என்ன ஒரு லவ்டா. இப்பதான் இவளுக்கு புரியுது தன்னை பைத்தியமா லவ் பண்ண ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோன்னு. ஹீரோ நிறைய டைம் ஹீரோயின்ட்ட லவ் யூ சொல்லுன்னு கேட்டோம், இவ சொல்லி இருக்க மாட்டா. பட் இப்பதான் ஹீரோவை பார்த்து ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா லவ் யூ ஜாக்னு சொல்றா. அப்படி சொன்னவ அவனை கட்டி பிடிச்சிட்டே ரெண்டு பேரோட தலைய ஒன்னா வச்சுட்டு கன்னை வச்சு ஷூட் பண்றா. அப்படியே ரெண்டு பேரும் செத்து போயிடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ காமிச்சாங்க இல்லையா, அதை காட்டி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன ஒரு படம் இல்ல, நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் கைஸ். எதுக்கு போட்டி பொறாம ஈகோலாம்? நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஈகோவை காட்டி ஹர்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? அவங்கள கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்படுறதுக்கு அவங்க ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் விட்டு கொடுத்து போகலாமே. இந்த சின்ன லைஃப்ல அவங்க கூட ஹாப்பியா இருக்கலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.